வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன உருவத்துக்குள்ள இந்த உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்க முடியுமா? இன்னைக்கு நாம ஒரு குட்டி டிராகனோட கதைய வச்சு நமக்குள்ள இருக்கிற தைரியத்தோட மகத்தான சக்திய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சின்ன இதயத்துக்குள்ள அவ்ளோ பெரிய தைரியம் இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம ஹீரோ ஜைகோவோட முழு பயணத்தையும் நமக்கு விளக்க போகுது. சரி, கதைக்குள்ள போலாம் வாங்க. வெலோரியான்னு ஒரு மேஜிக்கல் உலகம். அங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. அங்க வாழ்ந்த நம்ம ஹீரோ சைகோவுக்கு அந்த உலகமே தன்னை விழுங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்கள, ஒரு பக்கம் மலை மாதிரி ராட்சச டிராகன்கள் நெருப்பு, பனி, காத்துன்னு எல்லாத்தையும் கக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம குட்டி சைக்கோ, அவனோட மினுமினுப்பான உடம்புல இருந்து வர்றது என்னவோ சின்ன சின்ன தீப்பொறிதான். இந்த மிகப்பெரிய வித்தியாசம்தான் அவன் ஒவ்வொரு நாளும் சந்திச்ச ஒரு கஷ்டமான நிஜம். மத்த டிராகன்ஸ் எல்லாம் அவனை பார்த்து இவனெல்லாம் ஒரு உண்மையான டிராகனாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சின்ன மனசுல எவ்ளோ பெரிய காயத்தை உண்டாக்கும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெளியில பார்க்க அவன் சின்னதா சோகமா தெரிஞ்சாலும் அவனோட இதயத்துக்குள்ள ஒரு பெரிய தைரியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் மாத்தப் போற ஒரு சக்தி. இப்போ கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. சந்தோஷமா இருந்த வெலோரியா மேல ஒரு கருப்பு நிழல் விழப் போகுது. ஒரு பெரிய நெருக்கடி உருவாகுது. மோர்வாக்ஸ்னு ஒரு கொடூரமான மந்திரவாதி வெலோரியாவுக்குள்ள வரான். அவன் வந்த உடனே அந்த அழகிய உலகத்தோட நிம்மதியே போயிடுச்சு. அவன் வந்ததால என்ன ஆச்சுன்னு பாருங்க. முதல் நாளே அந்த பெரிய டிராகன்ஸ் எல்லாத்தையும் ஒளிரும் சங்கிலியால கெட்டி போட்டுட்டான். 2வது நாள் மரமெல்லாம் காய ஆரம்பிச்சுது. ஆறுகளோட வேகம் குறைஞ்சு போச்சு. 3வது நாள் அந்த ராஜ்யமே ஒரு பயங்கரமான அமைதிக்குள்ள மூழ்கிடுச்சு. எல்லா பெரிய ஹீரோக்களும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மிச்சம் இருந்தது நம்ம ஜைகோவோட சின்ன இதய துடிப்பு மட்டும்தான். அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், நான் ரொம்ப சின்னவன், என்னால ஒரு மந்திரவாதி கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. அவனோட பயமும் தன்னம்பிக்கை இல்லாத நிலையும் இதுல நல்லாவே தெரியுது. இங்கதான் கதையோட உச்சக்கட்டம் ஆரம்பிக்குது. இது வெளியில நடக்கிற சண்டைய பத்தினது இல்ல, சைக்கோவுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தினது. ஒரு நிமிஷம் யோசிப்போமா? உண்மையான சக்திங்கிறது எங்கிருந்து வருது? நம்ம உருவத்துல இருந்தா, இல்ல வேற எதுலயாவது இருக்கா? அதுக்கான பதில் சைகோவோட அம்மா அவனுக்கு சொன்ன ஒரு விஷயத்துல இருக்கு. உண்மையான சக்தி உருவத்துல இல்ல, தைரியத்துல தான் இருக்கு. இந்த ஒரு வரிதான் பூட்ட துறக்கிற சாவி மாதிரி. சோ மோர்வாக்ஸ நேருக்கு நேர் சந்திச்சப்போ சைகோ பயந்து ஓடல. அவன் கண்ணை மூடிக்கிட்டு தனக்குள்ள இருந்த எல்லா தைரியத்தையும் ஒன்னு சேர்த்தான். அது ஒரு பயங்கரமான உள்மன போராட்டம். அப்ப என்னாச்சு தெரியுமா? அவனுக்கிட்ட இருந்து ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற நெருப்பு பிழம்பு வெளியே வந்துச்சு. அடேங்கப்பா! அது அவனோட சின்ன உடம்புலேந்து வரல, அவனோட தைரியத்திலேந்து, பயத்தை ஜெயிச்ச அந்த மனசுலேந்து வந்துச்சு. சைக்கோவோட அந்த ஒரே ஒரு தைரியமான செயல் பாருங்க என்னென்ன செஞ்சதுன்னு. முதல்ல மந்திரவாதியோட சக்தி உடைஞ்சுது. 2வதா அந்த சங்கிலியெல்லாம் நொறுகி போச்சு. 3வதா எல்லா டிராகன்களுக்கும் விடுதலை. கடைசியா மோர்வாக்ஸ் மொத்தமா தோத்துப்போனான். இப்ப நாம கதையோட முடிவுக்கு வர்றோம். இது வெறும் வெற்றிய பத்தினது இல்ல, ஒரு புதுவிதமான தலைமை பண்புக்கான பாடம் அது. ஜைகோ மோர்வாக்ஸ ஜெயிச்சதுல பெரிய ஆளாகல, எல்லாரும் பயந்தப்போ அவன் முன்னாடி வந்து நின்னதுலதான் பெரிய ஆளானா. அப்போ சைக்கோவோட தலைமை பண்புன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மத்த எல்லாரும் ஒதுங்கி போனப்போ தைரியமா முன்னாடி வந்து நின்னுதுதான். லீடர்ஷிப்ங்கிறது சைஸோ பவரோ இல்ல, அது தைரியம் சம்பந்தப்பட்டதுன்னு இது புரிய வைக்குது. இந்த டேபிள்ல பாருங்க, அவனோட மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரியும். முன்னாடி மத்த டிராகன்கள் அவனை பார்த்து சிரிச்சாங்க, இப்போ அவனுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. அதே மாதிரி முன்னாடி தன்னை சின்னவனா சோகமா நினைச்ச சைகோ இப்போ கருணையோடும் தைரியத்தோடும் ஆட்சி செய்றான். அப்போ ஸ்கோவோவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ஹீரோவால கூட ரொம்ப பெரிய விஷயங்களை செய்ய முடியும். ஏன்னா உண்மையான சக்தி உங்க உருவத்துல இல்ல, உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற தைரியத்துல தான் இருக்கு. உங்க தைரியத்தை நீங்க எப்போ வெளிக்காட்ட போறீங்க?